அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் நான் பார்த்தசாரதி அவர்களின் பொன் விலங்கு நாவலின் 31வது அத்தியாயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அன்று பகல் 3 மணி சுமாருக்கு தேர்தல் ஈடுபாடுகளில் மும்பரமாக ஈடுபட்டிருந்த போது கல்லூரி முடிவன் சத்தியமூர்த்தியிடம் அவன் தந்தை மதுரையிலிருந்து எழுதியிருந்த கடிதம் ஒன்றை கொண்டு வந்து கொடுத்திருந்தான். அப்போதிருந்த பரபரப்பில் கடிதம் எங்கிருந்து வந்திருக்கிறது என்று பார்த்துவிட்டு சட்டை பையுக்குள் வைத்து கொள்ளத்தான் முடிந்ததை தவிர அதை பிரித்து படிப்பதற்கு நேரமில்லை. மாணவர் யூனியன் தேர்தலில் பதிவான வாக்குச்சீட்டுகளை எண்ணி முடிவையும் அறிவித்துவிட்டு சத்தியமூர்த்திக்கு அறைக்கு திரும்பும்போது சிறிது தொலைவு வரை கல்லூரி லைப்ரரியன் சார்ஜும் பேசிக்கொண்டே கூட நடந்து வந்தான். சார்ஜ் விடைபெற்று கொண்டு சென்ற பின் அறைக்கு போய் சட்டையை கழற்றிய போது தந்தையின் கடிதம் நினைவுக்கு வந்தது சத்தியமூர்த்திக்கு. உரையை கிழித்து கடிதத்தை படிக்கலானான். அப்பாவின் வழக்கப்படி பிள்ளையார் சுழி முருகன் துணைக்கு கீழ் கடிதம் ஆரம்பமாயிற்று. சங்கிலி பின்னியது போல் எழுத்துக்களை சேர்த்து சேர்த்து நீட்டி இழுத்து எழுதப்பட்ட கூட்டெழுத்துக்களால் 4 பக்கத்துக்கு ஏதேதோ வளர்த்து எழுதியிருந்தார் அப்பா. சிரஞ்சீவி சத்தியத்துக்கு அநேக ஆசைகளுடன் என்று கடிதம் தொடங்கியிருந்தது. கண்ணாயிரம் பரம உபகாரியாய் இருக்கிறார். வீட்டு மாடியை இடித்து கட்டுவதற்கு நகரசபை அனுமதி விரைவில் கிடைக்குமோ கிடைக்காதோ என்று தயங்கிக் கொண்டிருந்தேன். கண்ணாயிரம் யாரோ அவருக்கு தெரிந்த மனிதர் மூலம் நகர சபையில் உள்ள ஒருவருக்கு கடிதம் வாங்கி கொடுத்தார். அந்த கடிதத்தினால் காரியம் சுலபமாக முடிந்துவிட்டது. கொத்தனார்கள் 2 நாட்களாக மாடியை இடித்து கொண்டிருக்கிறார்கள். கட்டிட வேலைகளுக்காக நிறைய சிமெண்ட் தேவையாயிருக்கிறது. சிமெண்ட் கண்ட்ரோல் விலைக்கு கிடைப்பதற்கு சிரமப்படும் போல் இருக்கிறது. அதற்கும் கண்ணாயிரத்தை தான் நம்பியிருக்கிறேன். இவரிடம் சொல்லிதான் ஏதாவது ஏற்பாடு செய்ய வேண்டும். நீ சென்ற மாதம் 120 ரூபாய் மணி ஆர்டர் இங்கே அனுப்பியிருந்தாய். வருகிற மாதத்திலிருந்தாவது கட்டாயம் 150 ரூபாய்க்கு குறையாமல் ஊருக்கு அனுப்புவதற்கு முயற்சி செய். கண்ணாயிரத்தினிடம் ஏற்கனவே வாங்கி இருக்கும் கடன் கட்டிட வேலைகளுக்கு போதாதென்று தோன்றுகிறது. மூத்தவள் ஆண்டாளுக்கு கல்யாணம் முடித்துவிட வேண்டுமென்று உன் அம்மா அவசரப்படுகிறாள். எதை செய்வதற்குத்தான் அவசரப்படுவதென்று எனக்கு தெரியவில்லை. எல்லாவற்றுக்கும் கை நிறைய பணத்தை வைத்து கொண்டு அலைந்தாலொழிய ஒரு காரியமும் ஆகாது. வீட்டை இப்போது இடித்து கட்டுகிற வேலையை நான் தொடங்கியது நல்லதாயிற்று. இல்லாவிட்டால் இன்னும் 2-3 மாதத்தில் மாடி இடிந்து தலையில் விழுந்துவிடும். மாடி சுவரை இடித்த மேஸ்திரியே இதை சொன்னான். நல்ல சமயத்தில் மரமத்து வேலை செய்கிறீர்கள், இன்னும் கொஞ்ச நாளில் விழுந்துவிடும் என்று அவன் சொன்னதை நீ நேரில் பார்த்தாலும் அப்படியே ஒப்புக்கொண்டாக வேண்டியிருக்கும். 40 வருடங்கள் பள்ளிக்கூட வாத்தியாராக வாழ்நாளை கழித்தவனின் குடும்பமும் அந்த குடும்பத்தின் எதிர்காலமும் எவ்வளவுக்கு செழிப்பின்றி வறண்டு போயிருக்கும் என்பதற்கு நானே ஒரு உதாரணமாகி விட்டேனடா சத்தியம். என் கண்காண நீயும் அதே வாத்தியார் உத்தியோகத்துக்கு போயிருக்கிறாய். காலேஜில் வாத்தியார் உத்தியோகத்துக்கு போயிருக்கிறாய் என்று வேண்டுமானாலும் கொஞ்சம் பெருமைப்படலாம். மாதம் 1 தேதி பிறந்ததும் 150 ரூபாய் எனக்கு அனுப்பிவிட்டால் மீதமிருக்கிற சம்பள பணத்தில் நீ வாயை கட்டி வயிற்றை கட்டி காலம் தள்ள வேண்டியிருக்கும். அது நினைத்தாலும் வேதனையாகத்தான் இருக்கிறது. கண்ணாயிரத்தினிடம் இன்னும் 5000 ரூபாய் கடனுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த வீட்டின் மேலேயே அடமானமாக புதிய கடனையும் தர முயல்வதாக அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். மஞ்சள்பட்டி ஜமீன்தாரும் அவ்வப்போது இங்கே வந்து மதுரையில் தங்குகிற காலங்களில் சந்திப்பதற்கு சென்றால் என்னிடம் பிரியமாகவே நடந்து கொள்கிறார். பணமும் செல்வாக்கும் உள்ள 4 பெரிய மனிதர்களை பழகி கொண்டால்தான் இந்த காலத்தில் எந்த காரியத்தையும் தடையில்லாமல் சாதிக்க முடிகிறது. டியூஷன்களையும் ஒவ்வொன்றாக விட்டுவிட்டேன். நேரமில்லாததான் காரணம். விடிந்து எழுந்திருந்தால் கொத்து வேலைகளை மேற்பார்க்கவும் சிமெண்ட்டுகளும் செங்கலுக்கும் அலையவும் தான் சரியாயிருக்கிறது. மாடியிலும் முன்பக்கத்து போர்ஷனிலும் மராமத்து வேலை நடப்பதால் ஒன்று குடித்தனம் இருந்த 2 பேரையும் காலி செய்து அனுப்பியாயிற்று. அதனால் வாடகை வருமானமும் இன்னும் 4-5 மாதங்களுக்கு கிடையாது. கட்டிடம் முடிந்து நிறைவேறிய பின் மறுபடி குடித்தனக்காரர்களை வாடகைக்கு வைக்கலாமா அல்லது வாசல் பக்கமாக வீட்டுக்குள் வராமலே ஏறி இறங்க வசதியாக மாடிப்படி கட்டி கொடுத்து ஏதாவது ஆஃபீஸுக்கு விட்டுவிடலாமா என்று யோசனை பண்ணி கொண்டிருக்கிறேன். நீர் மட்டும் நான் கொடுக்கிற பிளானை அனுசரித்து கட்டுவதாயிருந்தால் நம் மூன்லைட் அட்வர்டைசிங் ஏஜென்சிஸ் காரியாலயத்தையே உம்முடைய மாடிக்கு மாற்றிவிடலாம் என்று கண்ணாயிரம் அடிக்கடி சொல்லி கொண்டிருக்கிறார். அவரால்
நல்ல வாடகை கொடுக்கவும் முடியும். தாராளமாக செலவழிக்கிற கைராசிக்காரர். நமக்கு படிப்படியாக கடன் கழிந்து போகும். கடிதத்தில் இந்த இடத்தை படித்தபோது அப்பா கண்ணாயிரத்தை நம்பி மோசம் போய்விடப் போகிறாரே என்று வருத்தமாக இருந்தது. அதே சமயத்தில் அப்பாவுக்கும் தனக்கும் இடையில் ஒன்றை பற்றி சிந்திப்பதிலும் தீர்மானம் செய்வதிலும் ஒரு தலைமுறை கால அளவு வித்தியாசம் இருப்பதையும் அவனால் உணர முடிந்தது. இன்று இந்த நாட்டில் மேலெழுந்து நிற்கும் பல சமூக பிரச்சனைகளுக்கு காரணமே ஒரு தலைமுறைக்கு முந்தைய மனிதர்களுக்கும் இந்த தலைமுறையினருக்கும் நடுவே உள்ள சிந்தனை போராட்டம்தான். ஒரு விஷயத்தை பற்றி சிந்திப்பதிலும் தீர்மானம் செய்வதிலுமே சென்ற தலைமுறைக்கும் இந்த தலைமுறைக்கும் உள்ள அடிப்படை வேறுபாடுகள் ஏராளமாக இருந்தன. மஞ்சள்பட்டி ஜமீன்தாரும் கண்ணாயிரமும் அப்பாவின் கண்களுக்கும் சிந்தனைகளுக்கும் பெரிய மனிதர்களாக தோன்றுகிறார்கள். நானும் குமரப்பனுமோ இந்த ஜமீன்தாரையும் கண்ணாயிரத்தையும் எல்லா விதத்திலும் குறைபாடுடைய சமுதாய கலர்களாக நினைக்கிறோம் என்று எண்ணியபடியே தந்தை கடிதத்தின் மீதமுள்ள பகுதியை படிக்கலானான் அவன். வர வர உன் அம்மாவுக்கு உடம்பு தள்ளவில்லை. பல நாட்கள் ஒரு வேளையும் செய்ய முடியாமல் சோர்ந்து படுத்து விடுகிறாள். வீட்டு காரியங்களை உன் தங்கைதான் ஓடியாடி செய்ய வேண்டியிருக்கிறது. எனக்கும் முன்பு மாதிரி உடல் நலைதிடமில்லை. 2 தரம் மாடிக்கு ஏறி இறங்கினாலே மூச்சு வாங்கிறது. இவ்வளவு தளர்ச்சி இதற்கு முன்னால் எப்போதும் இருந்ததில்லை. ஏதோ காலம் போய் கொண்டிருக்கிறது. வந்து திரும்புவதற்கு பிரயாண செலவு வீணாகும். இல்லாவிட்டால் 2-3 நாள் சேர்ந்தாற்போல் விடுமுறை வருகிற சமயமாக பார்த்து நீ ஒரு தரம் மதுரைக்கு வந்து போகலாம். உன் அம்மாவுக்கும் உன்னை பார்க்க வேணும் போல் இருக்கிறதாம். முடியுமானால் வந்து போக முயற்சி செய். கல்லூரியில் கூடுமானவரை மற்றவர்களை அனுசரித்து கொண்டு பழகு. யாரிடமாவது ஏதாவது கடுமையாக பேசி பகைத்து கொள்ளாதே. உன் குணம் தெரிந்துதான் இதை உனக்கு எழுதுகிறேன். இந்த உபதேசத்துடன் கடிதத்தை முடித்திருக்கிறார் அப்பா. யாரோ மாடிப்படி ஏறி மேலே அறைக்கு வருகிற ஓசை கேட்டது. சத்தியமூர்த்தி திரும்பி பார்த்தான். தாவரையியல் விரிவுரையாளர் சுந்தரேசன் விடுமுறை எடுத்துக்கொண்டு ஊருக்கு போயிருந்தவர் திரும்பி வந்து கொண்டிருந்தார். 10 நிமிஷங்கள் அவரை நலம் விசாரிப்பதிலும் அவரோடு பேசுவதிலும் கழிந்தன. சத்தியமூர்த்தி முகம் கை கால் கழுவிக்கொண்டு இரவு உணவுக்காக புறப்பட்ட போது, நானும் வருகிறேன் சார் என்று சுந்தரேசனும் புறப்பட்டார். சாப்பாடு முடிந்து அறைக்கு திரும்பி கொண்டிருந்த போது, ஒரு நல்ல ஆங்கில படம் நடக்கிறது, போய்விட்டு வரலாமே என்று சுந்தரேசன் வற்புறுத்தினார். ஊரிலிருந்து வந்திருக்கிறீர்கள், பிரயாண களைப்பு வேறு இருக்கும். தூக்கத்தை கெடுத்துக்கொண்டு எதற்காக படத்துக்கு போக வேண்டும் என்கிறீர்கள் என்று சத்தியமூர்த்தி மறுத்தும் அவர் பிடிவாதமாக படத்துக்கு போக வேண்டும் என்றார். அந்த படம் இன்னைக்கு தான் கடைசி நாள். நாளைக்கு வேறு படம் வந்துடுங்க சார். இம்பீரியல் ரோம் பீரியடில் அடிமைகள் கொடுமைப்படுத்த பெற்றதையும் அந்த அடிமைகளின் கூட்டத்திலிருந்து கிளர்ந்தெழுந்த வீரன் ஒருவன் அரச வம்சத்து பெண்ணை காதலிப்பதை பற்றியும் வருகிற கதை. பிரமாதமாக எடுத்திருக்கிறானாம். ஆங்கில வரலாற்று படங்களிலேயே இப்படி ஒரு படம் இதுவரை வந்ததில்லையாம். 1.5 நாள் ரயிலிலும் பஸ்ஸிலுமாக பயணம் செய்து வந்த அலுப்பு இருந்தாலும் இன்றைக்கு இந்த படத்தை பார்க்காமல் தவற விட்டுவிட்டேயானால், அப்படி தவற விட்டுவிட்டேன் என்ற ஏக்கத்தினாலேயே நாளைக்கு இதைவிட அதிக அலுப்பாக இருக்கும் எனக்கு என்று பக்குவமடையாத சிறுபிள்ளை மனதோடு வற்புறுத்தினார் சுந்தரேசன். சத்தியமூர்த்திக்கு முரண்டு பிடித்து பழக்கமில்லை. பிறரை தனக்காக அளவு கடந்து வற்புறுத்துவதும் சத்தியமூர்த்திக்கு பிடிக்காது. பிறர் தன்னிடம் வேண்டுகோளோடு நிற்கும்போது வேண்டுகோளுடன் போய் நிற்பதே அருமையாகவும் வாய்க்கும்படி பழக்கப்படுத்தி கொண்டிருந்தான் அவன். இப்போது சுந்தரேசன் வற்புறுத்தி திரைப்படத்துக்கு அழைத்த வேளையிலும் அவன் அப்படியே நடந்து கொள்ள நேர்ந்தது. உங்கள் விருப்பத்தை தான் கெடுப்பானேன், போகலாம் வாருங்கள் என்று அவரோடு திரைப்படத்துக்கு புறப்பட்டான் சத்தியமூர்த்தி. மல்லிகை பந்தலின் நகரில் இருந்த 2-3 முக்கியமான திரைப்பட கொட்டைகளும் அந்த லேக் சர்க்கிள் பகுதியிலேயே இருந்தன. அங்குள்ள தியேட்டர்களில் சிறந்ததும் வழக்கமாக ஆங்கில படங்கள் மட்டுமே நடைபெறக்கூடியதுமாகிய ப்ளூ ஹில் பாரடைஸில் நுழைந்தார்கள் இருவரும். சுந்தரேசனுடன் இடையிடையே பேசிக்கொண்டே பல வண்ண படமாகவும் பல்சுவை காவியமாகவும் எடுக்கப்பட்டிருந்த அந்த திரை ஓவியத்தை பார்த்து கொண்டிருந்த போது கூட தந்தையின் கடிதமும் அந்த கடிதத்தில் நிரம்பியிருந்த வீட்டு கஷ்டங்களை பற்றிய சிந்தனைகளும் தாயின் உடல்நலக் குறைவுமே சத்தியமூர்த்தியின் மனதில் அடிக்கடி நினைவு வந்து கொண்டிருந்தன. இரும்பு இதயம் படைத்த பிரபுக்களின் கொடுங்கோன்மையில் சிக்கி
கண்களும் உடம்பும் இரத்தமும் சிந்திட தவிக்கும் அடிமைகளின் அவல வாழ்க்கையை மிக நன்றாக சித்தரித்திருந்தார்கள். ஒரு தலைமுறையின் சரித்திரம் பின்னால் வருகிற மற்றொரு தலைமுறைக்கு காவியமாகி விடுகிறது பார்த்தீர்களா? எதையும் கலை அழகுபட சித்தரிக்க முடியுமானால் மனிதர்கள் கொடுமையில் வாடி துன்பப்படுவதை கூட கலை அழகுபட சித்தரிக்க முடியும் என்பதை இந்த படத்தில் நிரூபித்து விட்டார்கள் என்று திரைக்காட்சி முடிந்து வெளியே வந்தபோது சுந்தரேசன் உற்சாக மிகுதியில் ஆர்வம் பொங்க சொல்லிக்கொண்டே வந்தார். பூபதியும் அவர் மகளும் கூட அன்று அந்த திரைப்படத்துக்கு வந்திருக்கிறார்கள் என்று தெரிந்தது. காட்சி முடிந்ததும் சத்தியமூர்த்தியும் சுந்தரேசனும் தியேட்டருக்கு வெளியே கார்களை பார்க் செய்திருந்த பகுதியை கடந்து நடந்து கொண்டிருந்த போது பூபதியும் அவர் மகளும் காரில் புறப்பட்டு கொண்டிருப்பதை பார்த்தார்கள். போகிற போக்கில் பாரதியின் பார்வை ஒரு கணம் சத்தியமூர்த்தியின் மேல் தயங்கிவிட்டு விலகியது. அப்படி விலகும்போது கடுமையோடும் அலட்சியமாகவும் விலகுவது போல் தோன்றியது சத்தியமூர்த்திக்கு. சத்தியமூர்த்தியின் பார்வை சென்ற திசையை ஒட்டி சுந்தரேசனின் கண்களும் திரும்பின. நம்முடைய காலேஜ் கரஸ்பாண்டும் அவர் பெண்ணும் கூட இந்த படத்துக்கு வந்துட்டு போறாங்க போலிருக்கே என்று வியந்தார் போல் சத்தியமூர்த்தியின் காதலியை கூறினான் சுந்தரேசன். ஆமாம், நானும் பார்த்தேன் என்று சுவாரஸ்யம் இல்லாமல் அவருக்கு பதில் கூறினான் சத்தியமூர்த்தி. அறைக்கு திரும்பும்போது குளிர் கடுமையாக இருந்தது. மூச்சு விடும்போது மூக்கு துவாரங்களின் வழியே புகை வருவது போல் தெரிய அங்குமிங்குமாக இழுத்து போர்த்தியபடி விரைந்து கொண்டிருந்தார்கள் மனிதர்கள். அடுத்த மாத சம்பளத்திலாவது நீங்களும் நானும் ஆளுக்கு ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கணும் சார். இல்லாவிட்டால் இந்த ஊர் குளிரில் காலம் தள்ளுவது சிரமமாக இருக்கும் போலிருக்கே என்று சுந்தரேசன் பேச்சு போக்கில் ஞாபகப்படுத்தினார். அடுத்த மாதத்திலிருந்துதான் அப்பா 150 ரூபாய்க்கு குறையாமல் ஊருக்கு அனுப்ப வேண்டும் என்று எழுதியிருக்கிறார். ஸ்கூட்டர் வாங்குவதற்கு பணத்துக்கு எங்கே போவது என்று மனம் நினைத்து வருந்த தொடங்கிய அதே வேளையில் நீங்கள் விரைவில் உங்களுடைய உபயோகத்துக்காக ஒரு ஸ்கூட்டர் வாங்கி கொள்ளுங்கள் சுந்தரேசன், எனக்கு இப்போது அவசியமில்லை என்று வாயினால் நாகரிகமாக பதில் சொல்லி தன் வறுமையை மறைத்து கொண்டான் சத்தியமூர்த்தி. அறைக்கு திரும்பி போய் சேர்ந்தபோது சத்தியமூர்த்திக்காக அவனே முற்றிலும் எதிர்பாராத ஆச்சரியம் அங்கே காத்திருந்தது. மாடிப்படி ஏறுகிற வழியில் ராயல் பேக்கரி வாசல் வராந்தாவில் பெட்டி பை ஹோல்டால் சகிதம் குமரப்பன் வந்து காத்து கொண்டிருந்தான். பிராயத்தினால் தலைமுன் நெற்றியில் வந்து கத்தி நுனியாக சரிந்திருந்த கிராப் அந்த முகத்தின் குறும்புத்தனத்தை அதிகமாகி காண்பித்து கொண்டிருந்தது. என்னப்பா அது, சொல்லாமல் கொள்ளாமல் நடு இரவில் திடுதிருப்பென்று வந்து சேர்ந்திருக்கிறாய்? குத்துவிளக்கில் வெளியாகும் கார்ட்டூன்களும் நகைச்சுவை படங்களும் தான் வியப்பும் அதிர்ச்சியும் தரக்கூடியவையாக இருக்கிறதென்றால் அவைகளை வரைகிறவருடைய காரியங்கள் அவற்றை விட அதிர்ச்சி தரக்கூடியவையாக இருக்கிறதே என்று சத்தியமூர்த்தி வினாவும் மல்லிகை பந்தலையும் முன்னையும் தேடிக்கொண்டு வருகிறவர்கள் சொல்லிக்கொள்ளாமல் திடீரென்று புறப்பட்டு வரக்கூடாது என்று யாராவது நிபந்தனை விதித்திருக்கிறார்களா சத்தியம்? ஏதோ தோன்றியது, மூட்டையை கட்டிக்கொண்டு புறப்பட்டு வந்தேன். இப்படி திடீரென்று வரக்கூடாது என்று நீ நினைப்பதாக இருந்தால் காலையில் முதல் பஸ்ஸுக்கே திரும்பி போய்விடட்டுமா என்றான் குமரப்பன். அந்த அர்த்தராத்திரி வேளையிலும் தன்னுடைய இயற்கை குணமான குறும்பும் கேலியும் சிறிது கூட குறையாமல் நான் தான் குமரப்பன் வந்திருக்கிறேன் என்று தான் வந்திருப்பதை தன் பேச்சினாலும் சிரிப்பினாலுமே நிரூபித்து கொண்டு நின்றான் அவன். சுந்தரேசனுக்கும் குமரப்பனுக்கும் அறிமுகம் செய்து வைத்தான் சத்தியமூர்த்தி. பாட்னி படித்தவரா? ரொம்ப பொருத்தமான ஊருக்கு தான் வந்திருக்கீங்க. ஒன்றும் பொழுது போகலனா ஏதாவது இலையை கிள்ளியோ செடியை முறிச்சோ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கலாம். இலைகளுக்கும் செடிகளுக்கும் பஞ்சமில்லாத ஊராச்சே என்று சந்தித்த முதல் வினாடியிலேயே உரிமையோடு சுந்தரேசனிடம் கேலியில் இறங்கிவிட்டான் குமரப்பன். மனிதர்களுக்குள்ளே நான் கேலியும் கிண்டலும் செய்ய முடியாத அதிக உயரத்தில் இருப்பவர்கள் யாரும் கிடையாது என்று தனக்குள் தீர்மானித்து கொண்டு விட்டார் போல் அசகாய சூரதனத்தோடு பழகுபவன் குமரப்பன். இந்த சூரதனத்தை கண்டு பலமுறை தனக்குள் மலத்து போயிருக்கிறார் சத்தியமூர்த்தி. சில துருதுருப்பான குழந்தைகளுக்கு வேற்றுமுகமே தெரியாது. எவரிடமும் கலகலப்பாக நெருங்கி பழகும் துணிவை அந்த குழந்தைகளின் சுறுசுறுப்பிலும் குறுகுறுப்பான பழக்க வழக்கங்களிலும் காணலாம். குமரப்பனும் அத்தகைய சுபாவமுள்ளவன்தான். அவனுடைய குறும்புத்தனத்தில் வஞ்சகம் பழி கிடையாது. குமரப்பனுடைய மூட்டை முடிச்சுகளை
அவனும் சத்தியமூர்த்தியுமாக ஆளுக்கு பாதியாக பிரித்து சுமந்து கொண்டு மாடிப்படி ஏறிய போது, என்னடா 2-2.5 மணி நேரம் ஒரு உண்மை நண்பனை இப்படி குளிரில் காத்திருக்கும்படி செய்துவிட்டாயே, இது நியாயமா உனக்கு? பாட்னி சார், நீங்களே சொல்லுங்க, நான் வருகிற இன்றைக்கென்றா இவன் சினிமாவுக்கு போவது என்று சத்தியமூர்த்தியை கேட்டுவிட்டு சுந்தரேசன் பக்கமாக திரும்பி அவரையும் வம்புக்கு இழுத்தான் குமரப்பன். என்ன கார்ட்டூனிஸ்ட் அவர்களே, இப்போ திடீரென்று இங்கே புறப்பட்டு வந்து விட்டீர்களே, வருகிற வாரம் குத்து விளக்கில் தங்கள் கார்ட்டூன்களை காண முடியுமோ இல்லையோ என்ற சத்தியமூர்த்தியின் இந்த கேள்விக்கும் குமரப்பன் கூறிய பதில் வினோதமாக இருந்தது. கார்ட்டூன் போட்டு கொடுத்து விட்டு தான் வந்திருக்கிறேனடா சத்தியம். அது ரொம்பவும் சுவாரஸ்யமான கார்ட்டூனாக இருக்கும். ஆனால் அந்த கார்ட்டூனை குத்து விளக்கில் பிரசுரிப்பார்களா என்பதுதான் சந்தேகமாயிருக்கிறது என்றான். ஏன் அப்படி என்றான் சத்தியமூர்த்தி. இத்தனை சுலபமாக உன் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாதப்பனே. இன்றைக்கு ஸ்கெட்சு மட்டும்தான் கொடுக்க முடியும். எல்லாம் நாளை காலையில் விவரமாக சொல்கிறேன் என்று கூறிக்கொண்டே ஹோல்டாலை விரித்து படுக்கையை போட தொடங்கியிருந்தான் குமரப்பன்.